எமங்கிட்ட போராடி புருஷனோட உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்தாலே சாவித்திரி அவ பிறந்த ஆடுறது. நீ கட்டுன புருஷனுக்கு அவளு கோட்டை இறக்கி வச்சு நீ கொல்ல பாக்குற. தக்க சமயத்துல தம்பி வந்து காப்பாத்தலன்னா என் கதி என்ன ஆகுறது? போடு. ஏய், என்னப்பா இது? கல்யாணமாகி 2 வருஷம் கூட ஆள பொண்டாட்டி போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. டேய் சிங்கப்பூரா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 2 வருஷம் கழிச்சு அடிச்சா கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 10 years பேக்ல அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய், நாங்க எப்பதான்டா பொண்டாட்டி அடிக்கிறது? ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கடா, அப்புறம் நாங்க அடிக்கிறோம். போடா. யோ, என்ன ரொம்ப தான் சொல்ற? இனிமே ஒரு நிமிஷம் கூட உடனே வாழ விட்டா எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். இனிமே நானும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. போடே. தாலி வாங்க விட்டீங்க? ஆமா. ஏய், தாலி கொடுத்துட்டு போடே. வந்து வேலை முடிஞ்சது.